ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் 2022 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல போத் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தவிர்த்து இவங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க அப் டு 60 days வரைக்கும் 0% இன்ட்ரெஸ்ட்ல இந்த லோன் அப்படிங்கறத தரதா போட்டிருக்காங்க. சேம் டைம் அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கறதையும் இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல ஒரு மிகப்பெரிய டிராபேக்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே கைஸ், இந்த லோன் டிஜிட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 3000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.4 இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது தரதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் கீழ வந்து பாருங்க அப் டு 12 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் தரதாவும் போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3 to 5% பிளஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 236 ரூபாய் கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கலெக்ட் பண்ற அப்ளிகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஷ்பின் அப்ளிகேஷன்ல இன்ஃப்ரண்ட் ஃபீஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாமனி அப்ளிகேஷன்லயும் இன்ஃப்ரண்ட் ஃபீஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க. இதுல ஸ்டாஷ்பின் அப்ளிகேஷன்ல கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேல இருக்கும். இன்ஸ்டாமனி அப்ளிகேஷன்ல ஒரு 200 ரூபாய் அப்படிங்கறத அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்ளிகேஷன்ல 236 ரூபாய் அப்படிங்கறத கலெக்ட் பண்றாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத பத்தி எந்த ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுக்கல. இது ரீஃபண்டபிளா இல்ல நான் ரீஃபண்டபிளா அந்த மாதிரி. பட் ரியல் டைம்ல இந்த 236 ரூபாய் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள் தான். சோ இதுதான் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையே சொல்லுவாங்க. அந்த விதத்துல நீங்க எலிஜிபிள் தெரிஞ்சு அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேலரிடு பர்சன் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் கீழே சேலரிடு அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. அதே சமயம் மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 20,000 இருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவுமே பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ சேலரிடு பர்சனா இருந்து 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருந்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணும்போது இதுல அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்து நீங்க அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை கட்டி வேஸ்டா போனது அப்படின்னா நீங்க கேட்கவும் முடியாது. சோ அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபின்ட்ரி ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத தரதா தெளிவா போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 0% இன்ட்ரெஸ்ட்ல அப் டு 60 days வரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000ல இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கறத தரதா போட்டிருக்காங்க. சோ பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்க்கும் இங்க அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் என்ன எது அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதே சமயத்துல இவங்களுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிமிட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த லிமிட்டை நீங்க EMI-ஆ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. மேபி இந்த 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா அப்ளிகேபிள் ஆகுமா அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. சோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த யூசரினுடைய ரிவ்யூ அப்படிங்கறத லாஸ்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதுல இந்த மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. தென் ரொம்பவே மினிமலான டாக்குமெண்டேஷன் போதுமானது. அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, தென் போட்டோகிராஃப், இது 3 மட்டுமே போதுமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கன்ஃபார்மா கேட்பாங்க. ஓகே கைஸ், இப்போ இதை தவிர்த்து இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல எதுவும் இல்ல. சோ நம்ம இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கறத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கறத நம்ம நிறையவே எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 199 ரூபாய் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் சார்ஜஸா கலெக்ட் பண்றாங்க. சோ இதை பொறுத்தவரைக்கும் சார்ஜஸ் மட்டும் தான். இதுக்கான GST அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா 236 ரூபாய் அப்படிங்கறத கலெக்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணாலுமே நிறைய பேருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது இவங்களுடைய ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி இவங்களுடைய அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது நிறைய பக் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சோ ப்ராப்பரா உங்களால டாக்குமெண்ட் அப்படிங்கறத அப்லோட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியாம போகும்போது அதாவது பேசிக்கான டீடைல்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. பட்
நீங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து உங்க லோனை ப்ராசஸ் பண்ணி அவங்க டிஸ்பர்சல் அப்படிங்கிறதுமே பண்ண தேவையில்லை. பட் அந்த அமௌண்ட் கட்டுற வரைக்கும் ப்ராப்பராக தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த மாதிரியான தெரியாத அப்ளிகேஷன்ல கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஒரு வீடியோவுக்கு 2-3 வீடியோ பாருங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க R&D பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.